வேண்டும் உன்னை மக்கள் கல்வி ஞானம் கலைகள் சிறக்கவே. வழியோட ககனிமே போவார்க்கு அழியாது தேகம் சொல்வார். அப்போது பட்னி கிடக்கக்கூடாது, சாந்தமான சைவ உணவு சாப்பிட வேண்டும், சைவ உணவு அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், அளந்து தூங்க வேண்டும், ரொம்ப அதிகமான ஆரவாரம் செய்யக்கூடாது, பரிபக்குவமாக இருந்து அடக்கமாக இருந்தே பூஜை செய்து வந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆர்வத்தின் காரணமாக மனை மக்களை விட்டுட்டு காட்டுக்கு போகிற மக்கள்லாம் அநியாயமாக செத்து போவான். அது அவருக்கு தெரியாது, ஏதோ யாரோ ஒரு மனசில் பட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் என்ன செய்வோன்னு சொன்னால் இந்த செடி கொடிகளை அது இது சாப்பிட்ட இந்த சருகு சாப்பிடுன்னு சொல்லுவான். சருகை சாப்பிட்டு சில பேர் செத்து போயிருக்கான். பட்னி அது நீர் முழுகிறதுன்னு ஒன்று இருக்குது. நீரில் முழுகி தண்ணியில் முழுகிக்கிட்டு அப்படியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே மூச்சை கட்டி பேச்சு போடுவான். கடைசியில் அப்படியே மூச்சு விட்டுருவான். அப்படி சில பேர் சாவான். சில பேர் பட்னி வந்து சாவான். சில பேர் ஊர்வா சுற்றுவான். சில மலையிலே நின்னா நல்லது, மலையிலே நிற்கணுமா. மலையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, வெயிலே நிற்கணும், மலையில் நிற்கணும், ஊராக சுற்றணும். இப்படி இல்லை, சில பேர் எப்படி சாவார்கள். இதெல்லாம் அல்ல. இதாவது இந்த மாதிரி பட்னி கிடந்தாலோ, மலையில் நின்றாலோ, வெயிலில் இருந்தாலோ, பனியில் இருந்தாலோ, எந்த நீருக்குள்ளே மூழ்கி இருந்தாலோ இதெல்லாம் கதைக்கு ஆகாது. அப்போ அவர்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் தேவையில்லைப்பா, உன்னை காப்பாற்றிக்க. உடம்பை மையமாக கொண்டது தான் ஞானமே. உடம்பை வந்து காப்பாற்றிக்கணும். அப்போ அதுக்குரிய முறைகள், எந்த உணவு சாப்பிட்டா நல்லபடி ஜீரணமாகுதோ அந்த உணவை சாப்பிடணும். நன்றாக பசித்த பின் சாப்பிட வேண்டும். பழைய உணவு வைத்திருக்கும்போது சாப்பிட்டா அது நோய் தரும். அதுவும் இந்த ரொம்ப கொடிய பழக்கம். இந்த புலால் உண்ணுவார்கள். அது வயிற்றில் பழைய உணவு இருக்கும், மறுபடியும் உணவு சாப்பிடுவான். அதை போல் ஒரு நோய் தருவது ஒரு கொடுமை இருக்காது. அவ்வளோ நச்சுக்கிருமி உருவாகிடும். ஆகவே புலால் உணவு சாப்பிட்ற மக்களுக்கு சொல்கிறோம், புலால் உணவு சாப்பிட்டா நன்றாக பசித்த பின் அடுத்த நேரம் சாப்பிடணும். பழைய உணவு வைத்திருக்கும்போது சாப்பிட்ற மக்கள் நிச்சயம் நோய்வாய்ப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படி தான் அமையும். ஆக அளந்து சாப்பிடணும், முறையோடு சாப்பிடணும். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின்னார் வள்ளுவன் சொல்லுவான். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்னா. மாறுபாடுனா தவத்துக்கு எந்த உணவு, இப்போ எங்களுக்கெல்லாம் உப்புலா உணவு தான், நாங்கள் அதை சாப்பிடணும். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின்னா, உண்ணுன்னு சொல்லாமல் மறுத்துனா, பசித்த பின் சாப்பிட வேண்டிய நாங்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தானாலும் சரி, எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, பசித்த பின் சாப்பிட்ட மக்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்கும், இல்லைன்னா நோய்வாய்ப்படுவார்கள். ஆக எந்த உணவு நமக்கு சாதகமாக இருக்கோ, எது நமக்கு நித்தம் சாப்பிட்டா பசிக்குதோ அதை தான் சாப்பிடணும். இப்படி செய்யலைன்னா வாழ்க்கை வீணாக போகும். அப்போ அப்படியெல்லாம் உணவில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்டுபிடி சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும். இல்லறத்தானே இருந்தாலும் சரி, இல்லறத்துக்கு குடும்பம் நடத்தும் போது அளவு கடந்து உடம்பு செலவு செய்தான்னு சொன்னால் தவத்தை முடிக்க முடியாது, அவன் முன்னேற முடியாது. அடிக்கடி பெண்ணுறவு கொடுக்கின்ற மக்கள் வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவார்கள். வெகுவில் நோய்வாய்ப்படுகின்ற மக்கள் தினம் பூஜை செய்ய முடியாது அவர்களால். அளந்து அதுலேயும் ஒரு அளவு இருக்குது, இல்லறத்துலேயும் ஒரு அளவு இருக்குது. உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏன் உடம்பை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் 80 வயசுல இருக்கணும்னா, ஏன் 80 வயசுலன்னா தினமும் பூஜை செய்கிறேன், காலையில் பூஜை செய்கிறேன், விருந்தை ஓசரிக்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், உடல் ஆரோக்கியம் இருக்குது, மனைவி மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன், பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக இருக்கணும், தாய் தந்தைக்கு பாதுகாவலாக இருக்கணும், உன்னோட உடம்பை காப்பாற்றிக்கணும். அப்போ அளந்து பேசு, அளந்து சாப்பிடு, நல்ல 6 மணி நேரம் தூங்கிக்கணும், டிவி பார்க்குற 1/2 மணி நேரம் பார்க்கலாம், வீண் ஆரவார உள்ள புஸ்தகத்தை படிக்கக்கூடாது, தினம் தெருக்குள் படிக்கணும், அருள்பா படிக்கணும், இதுலேயே கவனம் செலுத்திடணும். இப்படி முறையோட வாழ்க்கை நடத்த 80 வயசு வாழலாம். 80 வயசு வாழ்வது நோக்கம் தொடர்ந்து பூஜை செய்தும் புண்ணியம் செய்தும் ஆசி பெறுவதற்கு நீடி ஆயுள் வேண்டும். அப்போ நீடி ஆயுள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஒன்று செய்கை, மற்றொன்று உணவு. ஒன்று செய்கை என்பது இரவில் அதிக நேரம் தூக்கம் முழிக்கிறது, சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த சாப்பிடாமல் மிகுதியாக சாப்பிட்றது, பட்னி கிடக்கிறது, இப்படி பல வகையான உணவு பழக்கங்கள், அதே சமயத்தில் செய்கை பழக்கங்கள். அப்போ அந்த உணவு பழக்கத்திலையும் கட்டுப்பாடு, செய்கையிலையும் கட்டுப்பாடு இருக்கும். அப்போ உணர்ச்சிகள் அளவு கடந்து கோபப்படுவதும் இந்த துறைக்கு ஆகாது. சரி, கோபம் அளவுக்கு கடந்து வருதுன்னா முன்செய்த பாவம். ஆசான பூஜை செஞ்சால் கோபங்கிறது கோபம் தனியும். அளவு கொண்டு உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது. அப்போ உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், மிகுதியாக சாப்பிடுதல், தூங்காமல் இருத்தல், தேவையில்லாமல் உடம்புக்குள்ள சக்திக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். சக்தி மீறி வேலை செய்தால் உடம்பை பாதிக்கும். இப்படி எல்லாம் உடம்பை கனவிச்சிட்டே வரணும். இவ்வளோ அறிவு எப்படியா வரும்னா தினம் பூஜை செய்தால் தான் இந்த அறிவு வரும். இல்லைன்னா அளந்து பேச மாட்டான், அளந்து சாப்பிட மாட்டான், பட்னி பசிச்சு சோறு சாப்பாடு இருந்தாலும் இவன் சாப்பிட மாட்டான், கண்டவங்களோட சுற்றிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் அது புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ சொல்கிறது, இந்த துறையில் வருகின்ற மக்கள் இல்லறத்தில் இருந்தாலும்
80-90 வயசிலும் வாழ வேணும் என்றால் இந்த முறையை கையாளணும். அற்புத ஒளியே வருக வருக வருக.